ரொம்ப ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அண்ட் பிரஷர்ல கஷ்டப்படுறீங்களா? குடும்பத்தில் சதா பிரச்சனையா? அப்ப உங்களுக்கான ஒரே சொல்யூஷன் இதுதான். மூலக்கணலை எழுப்பும் வாசி யோகாசனங்கள் மற்றும் அகவொளி தீட்சை. இடம் VMA ஹால், மேற்கு மாம்பலம், சென்னை. மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 9443653355. கலந்து கொள்ளும் அனைவருக்கும் குரு பெருமானால் சக்தி உருவேற்றப்பட்ட ருத்ராட்ச மாலையும் வழங்கப்படும். விதிய மதியால வெல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அது வெல்ல முடியுமா? முடிஞ்சா அதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்குன்னு சொல்லுங்க. மதியால வெல்லலாம்னா அது யார் சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் கேட்கணும். யாருன்னா ஒரு ஜோதிடர் சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு வந்து 2 தாரன்னு அவரை விட்டுருவாங்க. ஏற்கனவே ஒருத்தரை பார்த்தேன் சார், 2 கல்யாணம்னு சொன்னார் சார். மண்டை பிச்சுக்கும் நம்மளுக்கு. மக்களுக்கு பிரச்சனை தீரணும். அதனால மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, எதனா ஒரு வகையில் நம்ம பிரச்சனை தீர்ந்து விட்டால் தான் ஏதோ செய்கிறாங்க. ஆனால் ஒன்றும் மாறலை. ஏதோ செய்கிறாங்க பாரு, அதுதான் பிரச்சனை. எதுவுமே செய்யாமல் இருந்தாலே தப்பிச்சிருவோன்ற. அப்போ விதியை மதியால் வெல்ல முடியுமா அப்படின்னா, மதியால் வெல்ல முடியாது. மதியவனால் வெல்ல முடியும். மதியவன்னா யாரு? மதியோட வீட்டுக்காரன். மதினா யாரு? சந்திரன். மதியவன்னா சூரியன். சூரியனுடைய நட்சத்திரமாகிய கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்துல சனி, ராகு, கேது இருக்கக்கூடாது. சூரியன் என்ற ஒரு கிரகம் மனசு வச்சால்தான் எந்த ராசி, எந்த லக்னம், எந்த நட்சத்திரம் ஆனாலும் இருங்க, சூரியனால் வெல்ல முடியும். ஜோதிடம் பொய்ன்னு சொன்னவங்க முன்னாடி ஜோதிடத்தினால நிரூபிக்க முடியும். அதுக்கு நம்ம ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் சப்போர்ட் பண்ணணும். மோதிரத்தை போட்டு அவுத்து போட்டுடணும். தீராத நோய், தீராத கடன்னா நான்வெஜ் விட்டுடணும். இதெல்லாம் ஒரு சில கணக்கு விதிமுறைகள்லாம் இருக்கு. சும்மா கருங்காலி போட்டுக்கோ, மோதிரம் போட்டுக்கோ, பிரச்சனை தீர்வு வேணும்ல. என்ன தீர்வு? உன் பிரச்சனை யாராலையும் தீர்க்க முடியாது. இதுதான் தீர்வு. அப்ப யார் தீர்ப்பா? இறைவன் தான் தீர்ப்பார். இறைவன் எப்படி தீர்ப்பாரு? இறைவனை சரணாகதி அடைந்தா தீர்ப்பார். இதுதான் உண்மை. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் மோனிஷா. உங்க ஏரியால நடக்கக்கூடிய நியூஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஆதன் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க ஜோதிடர் ALP சம்பத் சுப்பிரமணியம் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே சார். சார், பொதுவா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா விதிய மதியால வெல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அது வெல்ல முடியுமா? முடிஞ்சா அதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்குன்னு சொல்லுங்க. மதியால வெல்லலாம்னா அது யார் சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் கேட்கணும். யாருன்னா நான் சொல்லுவாங்க. சொல்றதுனால என்கிட்ட கேட்கணும். ஆமாம், விதியை மதியால வெல்லலாம்னு நீங்கள் தானே சொல்கிறீங்க. ஆமா. அப்போ உங்ககிட்ட கேட்குறேன், மதியனா என்ன, மதியை வச்சு எப்படி வெல்றது சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா நான் கூட நிறைய பண்ணுவேன். நீங்கள் இங்கே என்ன பிரச்சனை தெரியுமா? யார் என்ன சொல்கிறாங்களோ அவங்கள விட்டுறது, இன்னொரு ஆள்கிட்ட வந்து கேட்குறது. யாருன்னா ஒரு ஜோதிடர் சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு வந்து 2 தாரன்னு அவரை விட்டுருவாங்க. நம்ம கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துட்டு, சார் ஏற்கனவே ஒருத்தரை பார்த்தேன் சார், 2 கல்யாணம்னு சொன்னார் சார். மண்டை பிச்சுக்கும் நம்மளுக்கு. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு டவுட்னா உங்களுக்கு யார் உங்ககிட்ட சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட கேட்கணும். நீங்கள் விதியை மதியால் வெல்லலாம் ஒருத்தர் சொல்கிறாரு, அவரை கேளுங்க, அவரை பிடிச்சி உட்கார வைங்க. இப்படி பண்ணீங்கன்னா சொல்லிட்டு போயிடுறாங்க இருக்கவங்க. அது எப்படிமா சொல்லிட்டு போயிடுவாங்க? என்ன கதையா இருக்குது? அப்போ நாங்களும் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுறோமே. விதியை மதியால் வெல்லனா நீங்க யாருக்கிட்ட கேட்டீங்களா? கேட்டுக்குங்க. அப்படி இல்ல, உங்கள்ட்ட இருந்தாவது பதில் கிடைக்கும் அப்படின்னு. இது என்ன ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம்னா அதுக்கு விளக்கம் சொல்லணும், இல்லைன்னா சொல்லவே கூடாது. அவங்க அடிச்சு தள்ளுறது எதனா எலுமிச்சை பத்தை கட் பண்ணி அப்படி நிலைவாசல் வையுங்கள், அவங்க கிட்ட கேட்கணும். எலுமிச்சை பழம்னா என்ன, ஏன் கட் பண்ண சொல்றீங்க, அதோடைய தாத்பரியம் என்ன? ஒரு விலைக்கேற்ற சொன்னா கூட அந்த விலைக்கு தாத்பரியத்தை கேட்கணும். நீங்க கேட்டு பாருங்க, பதில் வருமானு சொல்லுவாங்களே. லைக் இது மாதிரி விலைக்கேத்துனா கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். சரி, அதே விலைக்கேற்றணும், அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. நான் கேட்குறேன், எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை சொல்லுங்கன்றேன். எல்லாரையும் விட்டு என்கிட்ட மட்டும் வந்து எதனா மதிய வேலை யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க, விதியை மதியால் வெல்ல முடியாதுன்னு. இப்போ நீங்கள் அதை என்கிட்ட கேட்குறீங்க. பொதுவாகவே நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் சரி, நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராலோ, வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாலோ, படிச்சுட்டு வராலோலாம் கிடையாது. நம்ம ஒரு ஃபீல்டில் இருக்கோன்னா அந்த ஃபீல்டை பற்றி 360 டிகிரி எப்போவுமே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகளை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஆள். நீங்கள் என்ன பிரச்சனை அப்படின்னா, மக்களுக்கு பிரச்சனை தீரணும். அதனால் மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, எதனா ஒரு வகையில் நம்ம பிரச்சனை தீர்ந்து விட்டால் தான் ஏதோ செய்கிறாங்க. ஆனால் ஒன்றும் மாறலை. அதான் பிரச்சனை. ஏதோ செய்கிறாங்க பாரு, அதுதான் பிரச்சனை. எதுவுமே செய்யாமல் இருந்தாலே தப்பிச்சிருவோன்றேன். புரியுதுங்களா? அப்போ விதியை மதியால் வெல்ல முடியுமா அப்படின்னா, மதியால் வெல்ல முடியாது. மதியவனால் வெல்ல முடியும். மதியவன்னா யாரு? மதியோட வீட்டுக்காரன். மதினா யாரு? சந்திரன். மதியவன்னா சூரியன். அப்போ ஒருவருடைய ஜாதகத்துல முதல்ல சிம்மம் என்ற ஒரு வீட்டில் சனி, கேது, ராகு இருக்கக்கூடாது.
சூரியன் மகரத்திலேயோ மீனத்திலேயோ இருக்கக்கூடாது. சூரியனுடைய நட்சத்திரமாகிய கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்துல சனி, ராகு, கேது இருக்கக்கூடாது. சூரியன் என்ற ஒரு கிரகம் மனசு வச்சால்தான் எந்த ராசி, எந்த லக்னம், எந்த நட்சத்திரம் ஆனாலும் இருங்க, சூரியனால் வெல்ல முடியும். விதியை மதியால் வெல்ல இயலாது, விதியை மதியவனால் வெல்ல முடியும். நீங்கள் பிறந்த தமிழ் மாதத்திலே சூரியன் போய் உட்காந்துருப்பாரு, அவர் ஒரு நட்சத்திரத்தில் உட்காந்துருப்பாரு. அந்த நட்சத்திரத்தோடைய கடவுள் அதிதேவதை, அந்த நட்சத்திரத்தோடைய முழு விபரத்தையும் நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஜெயிச்சவங்க எல்லாருமே அப்படிதான் ஜெயிச்சாங்க. இங்கே ஒரு விஷயத்தை, வேல்யூவான விஷயத்தை சொல்கிறோம். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு ஒரு கால்குலேஷன் பண்ணி நம்ம மைண்டை யூஸ் பண்ணி தூங்காமல் கொள்ளாமல் எடுத்துகிட்டு வந்து ஒரு விஷயத்தை கொடுக்குறோன்னா அதை பயன்படுத்துறதுல கூட என்ன கஷ்டம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். கோமேதகம் வாங்கி கையில் போட்டுக்கன்னா நீ 100 பேர் போட்டுப்பான். ஜோதிடம் பொய்ன்னு சொன்னவங்க முன்னாடியே ஜோதிடத்தை நல்லா நிரூபிக்க முடியும். அதுக்கு நம்ம ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸு சப்போர்ட் பண்ணணும். மோதிரத்தை போட்டு அவுத்து போட்டுடணும். போடாத துணி வீட்டில் இருக்கக்கூடாது. தீராத நோய், தீராத கடன்னா நான்வெஜ் விட்டுடணும். இதெல்லாம் ஒரு சில கணக்கு விதிமுறைகள்லாம் இருக்குது. ஃபாலோ பண்ணுறதுல என்ன கஷ்டம்? ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒன்றுமே கிடையாது. இப்போ சட்டை எடுத்து போடுறேன், சின்னதாக இருக்குது, சின்னதாக இருக்குதுன்ட்டு பெரிய சட்டை எடுத்து போடுவோம்னா, இல்லைன்னா சின்னதாக இருக்குது சட்டை, உடம்பை கொஞ்சம் பாதி வெட்டிப்பேனா? வேறு சட்டை தான் போடணும். வேறு சட்டை தானே. இங்கே மக்கள் பண்ணுற தப்பு உடம்பு வெட்டிக்கலான்னு பார்க்குறாங்க. சட்டையை மாற்ற மனமில்லாத ஒரு மனிதன் உடம்பை வெட்டிக்க தயாராகிறான். இப்போ பிரச்சனை தீரலை, பிரச்சனை தீரத்துக்கு உண்டான வழியை தான் பார்க்கணும். நம்ம அடுத்த ஆப்ஷன் எது அப்படி பார்க்கறதை விட்டுட்டு அந்த பிரச்சனை குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் தீர்த்தே ஆக வேண்டும் என்பதற்காக அவன் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக போயிடுது. இப்போ நீங்கள் மக்கள்கிட்ட எதிர்பார்க்குற விஷயம் அப்படின்னா என்னது? ஒன்று, நீங்கள் ஒரே விஷயம், உங்களுடைய பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். அதை முதல்ல உணரணும். தீராத நோய், தீராத கடன் இருந்தால் நான்வெஜ்ஜை விட்டுடணும். புரியுதுங்களா? 2. 3வது, இந்த மோதிரம் வாங்கி போட்டுறேன், கயிறை கட்டிக்கிறேன், அங்கங்கே வந்து இந்த தகுடு எந்திரம், போகிற கோவிலெல்லாம் ஒரு கோயிலில் ஃபோட்டோ வாங்கி வீட்டு பூஜை ரூமில் வைக்கிறேன், இதெல்லாம் விட்டுடணும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கணும். புரியுதுங்களா? இன்னொரு விஷயம், சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி சாப்பிட்ணும், அது வாய்ப்பு இல்லை. எல்லாருமே 8 மணி 10 மணி ஆகிடும். அது ஒன்றும் அட்ஜஸ்டபிள், அதுக்கு வேறு வழி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த நெகட்டிவாக பேசுகிற ஆளை கூட வச்சுனே இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, வாடா பார்த்துக்கலாம் சொல்கிற மாதிரி அவனை தான் கூட வச்சுருக்கணும். ஐயோ அது நடந்துடும், ஐயோ இது நடந்துடும், இப்படி சேஃபாக, இந்த வேணா நெகட்டிவ் மற்றவனுடைய எண்ணத்தை இழுத்துருவான். இவன் ஆப்போசிட்டில் இருக்கிறவன் நினைக்கிறத இவன் நடத்தி வச்சுருவான். அந்தமாரி ஆளை தூக்கிடணும், பழகவே கூடாது. இப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களே அந்த மாதிரி தானே பயப்படுவாங்க. இப்போ ஏதாவது ஒரு விஷயம் நம்ம புதுசாக நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுங்க. உங்களுடைய ஸ்ட்ராங் எனர்ஜி அவங்கள பயத்துலேருந்து வெளியே கொண்டு வரும். என் கூட ஒரு வாரம் ஒருத்தவங்க சுத்த சொல்லுங்கள், எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் சுத்த சொல்லுங்கள். ஒரே மாதத்தில் சண்டைக்கே போக மாட்டான் ஒரு பையன், என் கூட சுத்த சொல்லுங்கள். எப்படி மாறுறான் பாருங்க. நான் எதுவுமே அவனுக்கு சொல்லிலாம் தர மாட்டேன். நம்ம யார் கூட இருக்கிறோமோ அவங்களுடைய பாதி என்ன நம்மளுக்கு வந்துடுமா, அதான் உண்மை. அந்த வைப்னு சொல்லுவாங்க. அந்த வைப்பு ஆற்றல் பரிமாற்றம் நடந்துடும். புரியுதுங்களா? அப்போ வழிபாடு செய்ய வேண்டும், சரணாகதி அடைய வேண்டும். சரணாகதினா என்னது? நீ செஞ்சாலும் செய்யலாம், நான் செய்யத்த செய்வேன், அதுதான் சரணாகதி. திருப்பூரில் விளக்கத்தை சொன்னோம், அதில் வெத்தலையை வச்சு அதில் ஒரு விளக்கு ஏற்றி பூவை பிச்சு போட்டு, விளக்குனா எத்தனை ஏற்றுவாங்க? 6 10? விளக்கு எதுக்கு ஏற்றுறோம்? நம்மளுடைய பிரச்சனையை இறைவன்கிட்ட இந்த அரிசி, எண்ணெய், தண்ணி, அகல், விளக்கு, இதுக்கெல்லாம் உங்களுடைய எண்ணத்தை பிரபஞ்சத்துக்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. 6 விளக்கு ஏற்றுறீங்க. கேட்டால் முருகருக்கு 6. யார் சரி, இது முதல்ல எங்கேருந்து தோண்டுச்சு முருகருக்கு 6? நான் அதை சொல்லுங்கள். விளக்கு என்பது ஒன்று தான் ஏற்றணும். ஏக தீபம் தான் உங்களுடைய எண்ணத்தை கடத்தும். அதில் ஊற்றுற எண்ணெய்னா என்ன, திரினா என்ன, விளக்குனா என்ன, அதோடைய நிழல்னா என்ன, 9 கிரகங்களும் அந்த விளக்கு உள்ள அடக்கம். ஊற்றுற எண்ணெய் தான் நம்மளுடைய விந்தணு, அதில் போடுற திரி தான் மனிதனுடைய முதுகு தண்டு, அதில் எரிய தீபம் தான் வந்து சூரியன், அது மேலே அப்படியே வெளிச்சமாக தெரியுது தான் குரு. புரியுதுங்களா? அந்த தீபத்துடைய நிழல் தான் ராகு. இவ்வளோ விஷயம் அதில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் தெரியாமல் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறேன். நான் வாஸ்து பார்க்க போகிறதுல நிறைய இடத்துல நிறைய எலுமிச்சை பழத்தை வாசல் அரிஞ்சு வைக்கிறது, உப்பு கொட்டி வைக்கிறது, தண்ணி கொட்டி வைக்கிறது. ஏன் இந்த வேலைன்னு தான் நான் கேட்குறேன். அப்படின்னா மார்ச்சரா இப்படி செஞ்சு மார்ச்சேனாச்சும் சொல்லுங்கள். யாதனில் கூட்டின்னு வந்து உங்களே நான் உட்கார வச்சு மக்கள்கிட்ட ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்க வச்சு நீங்கள் செய்யறதே மக்களுக்கு செய்ய வைக்கலாம்.
எது மாறாதோ அதை டெய்லி செய்ய வேண்டியது. அப்புறம் மாறலன்னா எப்படி மாறும்? இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜுக்கு மக்களுக்கு இந்த மலையிலேருந்து குதிச்சாவும் பிரச்சனை தீந்துன்னு சொன்னால் குதிக்கிறதுக்கு ஆளுகிறான். இந்த மலையிலேருந்து தலைகீழ குதி உன் பிரச்சனை தீந்துரும் சொன்னால் குதிக்கிறதுக்கு ஆளுகிறான். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் பிரச்சனை இருக்குது மக்களுக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாதுண்ணா. செத்து போலான்ற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கான். ஆனால் சாக முடியாத சுச்சுவேஷன் குழந்தைங்கள இருக்குது வீட்டில். அவ்வளோ நெருக்கடியான சுச்சுவேஷன்லாம் மன இறுக்கத்தில் வாழ்ந்துனுக்கிறவங்ககிட்ட போய் சும்மா கருங்காலி போட்டுக்கோ, மோதிரம் போட்டுக்கோ, பிரச்சனை தீர்வு வேணும்ல. என்ன தீர்வு? உன் பிரச்சனையை யாராலையும் தீர்க்க முடியாது. இதுதான் தீர்வு. அப்போ யார் தீர்ப்பா? இறைவன் தான் தீர்ப்பார். இறைவன் எப்படி தீர்ப்பார்? இறைவனை சரணாகதி அடைந்தால் தீர்ப்பார். இதுதான் உண்மை. அதை விட்டுட்டு சும்மா மார்க்கெட்டிங் பண்ணின்னு ப்ராடக்ட்லாம் வித்துட்டு முடியாதுமா. நான் சொன்ன மாதிரி ஒரு சில விஷயத்த செஞ்சால் மக்களுக்காக இறங்கி நான் ஒரு சில விஷயத்த செய்வேன். இந்த 2 மக்கள் நான் இந்த 2ஐயும் இணைப்பது தான் இந்த பாலமாக இருக்கக்கூடியது இந்த மீடியா. இந்த மீடியா மூலிமா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம். நீங்கள் கிரிவலம் வாங்க, அங்கே நான் ஆசீர்வாதம் செய்கிறேன், நான் சுவாமிஜி மாரி தாடி விட்டுன்னு வேஷ்டி கட்டின்னு பட்டை போட்டுன்னு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் செய்ய? வித்தின் மினிட்ஸில் செஞ்சுட்டு போயிடலாம். அதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும்ல. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். எல்லா மனிதர்கள் தான், நானும் மனிதர் தான். பசி தூக்கம் எல்லாருக்கும் இருக்குது. நம்ம பிரச்சனை தீரணும்னா முதல்ல நல்லா புத்தி கூர்மை வேணும். எந்த இடத்துல போனாலும் ஒரு செகண்ட் யோசிக்கணும். கிரிவலம் வாங்க, கிரிவலம் சுத்துங்கன்றேன். விதியையே மாற்றி அமைக்கணும், நமக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் தீரணும் அப்படின்னா திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா கோயிலுக்கு போய் நம்ம ஜாதகத்தை வச்சு வேண்டி நம்ம பேரில் அர்ச்சனை பண்ணிக்கிட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படின்றாங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க பணம் காசு கேட்கல, கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் விமர்சிக்க முடியாது. இதுவே நீங்கள் அவங்க விதியை நான் மாத்திரன்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ நான் அவங்கள பற்றி பேசுவேன். அவங்க கோயிலுக்கு போக சொல்லியிருக்காங்க, பிரம்மான்ற ஒரு கோயிலுக்கு போக சொல்லியிருக்காங்க, ஜாதகத்தை வச்சு அர்ச்சனை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளும் நிறைய கோவில் சொல்கிறோம்ல. எந்த அடிப்படையில் சொல்கிறோம்? போன வாழ்க்கை மாறுன்ற அடிப்படையில் தானே. அதெல்லாம் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அவங்களும் நம்ம விமர்சிக்க முடியாது. எப்படி முடியும்? உங்கள் வாழ்க்கை மாறினா பிரம்மா கோயிலுக்கு போகணும்னு சொன்னால் தப்பு கிடையாது. அவங்க கடமையை தானே அவங்க செஞ்சுருக்காங்க. பிரம்மா கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னை பார்த்துட்டு நான் ஒரு மோதிரம் தானே போட்டுன்னு போக சொல்லியிருந்தா அப்போ நான் பேசுவேன். புரியுதுங்களா? அதனால் நிச்சயமாக மனிதர்களுடைய பிரச்சனை தீரணும், மிகப்பெரிய அளவில் மாறணும்னா நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் சிம்ம வீட்டில் சனி ராகு கேது இருக்கான்னு பாருங்கள், மகரத்தில் சனி ராகு கேது இருக்கான்னு பாருங்கள். சரிங்களா? முக்கியமாக சூரியன் மகரத்திலையும் மீனத்திலையும் இருக்கக்கூடாது. சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்தில் சனி ராகு கேது இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் இருந்தது என்றால் என்ன தீர்வு அப்படின்னு அடுத்த வருவோம். கூடிய சீக்கிரம் அதை அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். ஏன்னா இல்லை அப்படி தான் பண்ணி ஆகணும். ஏன் தெரியுங்களா? இது இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், மிக முக்கியமான விஷயம் இது. அதாவது உங்களுடைய பிறவியோடைய கர்மாவுடைய டெப்த்தில் போய் நம்ம கை வைக்கிறோம். எங்கே போய் ஆழமாக கை வைக்கிறோம். அப்போ அதில் நிறைய விஷயங்களை நாங்களும் கையாள வேண்டியது இருக்குல்ல. அதனால் நிச்சயமாக தெரிஞ்சு வச்சுக்கிங்க, உங்களுடைய மகரத்தில் மீனத்தில் சூரியன் இருக்கக்கூடாது, கம்பல்சரி. சூரியனுடைய நட்சத்திரமாகிய கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்தில் சனி ராகு கேது இருக்கக்கூடாது. முக்கியமாக சிம்மத்தில் சனி ராகு கேது இருக்கக்கூடாது. இந்த அமைப்பில் எது இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோ அதுதான். நீங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுங்கள், மொத்த பேரும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையும் சேர்த்து அடிங்க, நம்ம போர்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? விதியை மதியால் வெல்லுவது எப்படி என்றதை சூரியனை வைத்து எப்படி வெல்ல முடியும், சூரியன் ஒவ்வொரு 12 கட்டத்தில் எந்தெந்த வீட்டில் இருந்தால் எந்த தெய்வத்தை பிடித்தால் மாறும் வாழ்க்கை, எந்த நட்சத்திரத்தில் இருந்தால் எப்படி மாறும் வாழ்க்கை என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். இப்போ மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்காரு, அந்த சூரியன் என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு, அந்த நட்சத்திரத்துக்குண்டான கிரகம் எங்கே இருக்குது, இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி முடியலாம் ஜஸ்ட் சூரியன் எங்கே இருக்குன்னு நினச்சி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி சார். இது வரைக்கும் இவ்வளோ நாள் நான் நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் அதுக்கான கிளாரிட்டியை கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.